மூன்றாவது புனித மஸ்ஜித் அக்ஸா அதனுடைய ஹுத்பாவை நிகழ்த்தியிருந்தார் ஹத்தீப் ஹாலித் அபு ஜுமா ஹஃபிதவுல்லாஹ். ஹுத்பாவின் தலைவர் மஸ்ஜித் அக்ஸாவில் நோன்பு படித்து நல்ல அமல்களில் ஈடுபடுவது என்பதாகும். அல்லாஹ் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களை நாங்கள் வாழ்வது ரமதானுடைய காலத்துடைய கடைசி பகுதியாகும். கடைசி இரவுகளை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இரவுகளில் ஆக சிறந்த இரவுகளாக அந்த இரவுகள் அமைந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுகளை மதித்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள், முயற்சித்தார்கள், நல்ல அமல்களில் அதிகமாக ஈடுபட்டார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த இரவிலே எத்தனையோ பேருக்கு சுஜூதிலே கழிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், கையை உயர்த்தி கொண்டு அல்லாஹ்விடத்தை துஆ செய்கிறார்கள், நின்ற நிலைமையிலே வணக்கத்தில் ஈடுபடுகிறார்கள், பள்ளிவாசலில் சஃப்பாக நின்று அமல் செய்கிறார்கள், அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், துஆக்களில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ்வோடு உள்ளம் சம்பந்தப்படுகிறது, பூமியை விட்டு இந்த உள்ளம் தூரமாகிறது. அதே போன்று வீணான சபைகளை விட்டு மக்கள் தூரமாக இருந்து நல்ல சபைகளில் தன்னுடைய நேரங்களை செலவழிக்கிறார்கள். அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய அந்த இன்பத்தில் ஈடுபடுகிறார்கள். தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே தாம் செய்த பாவங்களை முன்னிறுத்தி அழுது கொண்டிருக்கிறார்கள். மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இந்த இரவுகள் அமைந்திருக்கின்றன. அதே போன்று அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய நிலைமையில் துஆ செய்கிற அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று அல்லாஹ்வை அந்த மக்கள் பயத்தோடும் ஆதரவோடும் ஆசையோடும் பயத்தோடும் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். சூரா சஜ்தா 16வது வசனம். அதே போன்று சுஜூதிலே அவர்கள் விழுந்து அழுகிறார்கள், அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறார்கள், யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடிய என்னை மன்னித்து விடு என்று சுஜூதிலே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் மிக சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இரவு வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நன்மை என்னவென்பது யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, ஏன் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கு கூலியாக. சூரா சஜ்தா 17வது வசனம். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் நோன்பாளிகளே, நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள், வெற்றியாளர்களோடு சேர்ந்து விடுங்கள், அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுங்கள், சோம்பேறித்தனத்தை விட்டுவிடுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, லைலத்துல் கத்ர் இந்த ரமலானுடைய கடைசி 10 இரவுகள் அது மிக சிறந்தவைகளாகும். நல்லவர்கள் அந்த சினங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். யார் இந்த இரவை வீணாக கழிப்பார்களோ இப்படியான இரவுகள் அவர்களுடைய அபாக்கியசாலி உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய மாளிகையில் நின்று வணங்குவதை விட்டு தூரமாக கூடியவர்களை விட அபாக்கியசாலி யாரும் கிடையாது. இந்த கடைசி 10 இரவுகளில் நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக லைலத்துல் கத்ர் கிடைக்கும். அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட இரவாக, நன்மைகள் பல மடங்கு வழங்கப்படக்கூடிய இரவாக அந்த இரவு அமைந்திருக்கிறது. அந்த இரவு 1000 மாதங்கள் என்பது 80 வருடங்களும் 3 மாதங்களும் ஆகும். 83 வருடங்களும் 4 மாதங்களும் ஆகும். 83 வருடங்களும் 4 மாதங்களும் தான் 11, அதாவது 1000 மாதங்கள் என்பது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த இப்படியான இரவுகளை வீணாக கழிக்கக்கூடியவர்களுடைய மடையர்கள், அவர்களுடைய சோம்பேறிகள் உலகத்தில் யாருமே கிடையாது. பொதுவாக இரவு என்பது சிறந்தது. இரவிலே இந்த கடைசி 10 இரவு மிக சிறந்ததாகும். லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி 10 இரவுகளிலே மிக சிறந்த இரவாகும். 1000 மாதங்கள் அமல் செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ் தஆலா இந்த ஒரு இரவில் வணங்குவதன் மூலமாக, அமல் செய்வதன் மூலமாக அல்லாஹ் கொடுக்கின்றான். குர்ஆன் அருளப்பட்ட இரவாக இந்த இரவு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய முடிவு கதர் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய இரவாக இந்த இரவு அமைந்திருக்கிறது. மலக்குமார் ரஹ்மத்துடைய மலக்கும் இறங்கக்கூடிய இரவாக இருக்கிறது. யார் நன்மை ஆதரவு வைத்து ஈமானோடு இந்த இரவை நின்று வணங்குவார், அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதாபுகளை விட்டு, தண்டனைகளை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார், கெடுதிகளை விட்டு பாதுகாக்க. எனவே இந்த இரவுகளை பயன்படுத்துவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும், முயற்சிக்க வேண்டும், அதுக்காக தயாராக வேண்டும். இந்த இரவில் கொஞ்சம் அமல் செய்தாலும் பெரிய நன்மை கிடைக்கும். நபி சொன்னார்கள், யார் லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குவார் அவருடைய முழு பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த கடைசி 10 தினங்களிலே இந்த இரவை அடைந்து கொள்வதற்கு முயற்சியுங்கள். அல்லாஹ் ரஹ்மத்தை பெறுவதற்கு முயற்சியுங்கள். இந்த மாதம் சென்று விட்டால் மீண்டும் வரமாட்டாது, அவசரமாக வரமாட்டாது. அடுத்த வருடம் நாங்கள் இருப்போமோ இல்லையே உறுதியாக செல்ல முடியாது. இதுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். நல்ல அமல்களை செய்து இந்த மாதத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்த மாதத்தில் நரகத்தில் பல பேர்கள் விடுதலை அளிக்கப்படுகிறார்கள். எனவே அந்த விடுதலை பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். வீணாக நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்களாக, வீணான பேச்சுக்களில் ஈடுபடக்கூடியவர்களாக, கோல் சொல்லக்கூடியவர்களாக, குரோதம் கொள்ளக்கூடியவர்களாக, குழப்பவாதிகளாக நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம், ஏத்திகாஃபில் இருக்கக்கூடிய, சுஜூதில் இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறோமா, அல்லது வீணான விடயங்களில் ஈடுபடக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறோமா? எனவே இந்த மாதத்தை வீணாக செலவழிக்கக்கூடியவர்களை விட அபாக்கியசாலி யாருமே கிடையாது. மக்கள் தொழுகையிலும் ருக்குவிலும் அழுகையிலும் ஈடுபடும் போது, துஆக்களில் ஈடுபடும் போது வீணாக செலவழிக்கக்கூடியவனை விட அபாக்கியசாலி யாருமே கிடையாது. வீணான காட்சிகள், வீணான நாடகங்கள், வீணான தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வீணான பிரயோசனமில்லா நிகழ்ச்சிகளை பார்த்து
வீணாக்கக்கூடியவர்களை விட அபாக்கியசாலிகள் யாருமே கிடையாது. யார் தன்னுடைய காதை மூலமாக கீபத்தை புறம் பேசுவதை வீணான விஷயங்களை கேட்பார், அவரை விட அபாக்கியசாலி யாருமே கிடையாது. இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரமலான் எங்களுக்கு மத்தியிலே ஒரு மன தைரியத்தை ஏற்படுத்துகிறது, மனபலத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு முஸ்லிம் எப்போதும் தான் விரும்பக்கூடிய விடயங்களை செய்யாமல் மனதோடு போட்டி போடக்கூடிய ஒரு உணர்வை இந்த ரமலானுடைய மாதத்திலே கற்றுக்கொள்கிறார். வளமையாக செய்து வந்த விடயங்களை கூட அல்லாஹ்வுக்காக இந்த மாதத்திலே விடுகிறார். எனவே ஒரு பயிற்சி அவருடைய உள்ளத்திலே கிடைக்கிறது, மனதிலே தைரியம் கிடைக்கிறது, மனபலத்தை இந்த நோன்பு ஏற்படுகிறது. நிச்சயமாக தொழுகை, இந்த நோன்பு என்பது ஒரு மனிதனுடைய மனபலத்தை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அவனுடைய மனதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று யார் மறுமையை நாடி அதற்காக முயற்சிப்பாரோ அவர் ஈமான் கொண்ட நிலைமையில் அதனை செய்தால் அவருடைய முயற்சி நிச்சயமாக பயனளிக்கும், அவருக்கு பிரயோசனம் உள்ளதாக மாறும். சூரா அல்-இஸ்ரா 19வது வசனம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மனபலம் ஈமானோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஒரு முஃமினுடைய ஈமான் பலமாகிவிட்டால் அவருடைய எண்ணங்கள் பலமாகிவிடும், எண்ணங்கள் பலமாகிவிட்டால் செயல்கள் பலமாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ரமலானுடைய மாதத்தில் தான் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அவருடைய மனம் தைரியமாக இருந்தது. பத்து மக்காவுடைய மிகப்பெரிய வெற்றியும் ரமலானுடைய மாதத்தில் தான் கிடைத்தது. ரமலானுடைய மாதத்தில் தான் காதிசியாவில் பல பிரதேசங்கள் வெற்றி கொள்ளப்பட்டன. அந்தலுஸ் ஸ்பெயினுடைய பல பிரதேசங்கள் ரமலானுடைய மாதத்தில் வெற்றி கொள்ளப்பட்டன. தாத்தாரிகளை விட்டு முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு வெற்றி கிடைத்தது. இந்த ரமலானுடைய மாதத்தில் வெற்றியுடைய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தி, எனவே அந்த பொறுமையோடு நாங்கள் பிலஸ்தீனுடைய பூமியில் இருப்பது, கிராமப்புறங்களில் மக்கள் பொறுமையாக இருக்கிறார், இது அனைத்தும் ரமலானின் மூலமாக நாங்கள் பெறக்கூடிய அந்த பொறுமையுடைய பயிற்சியின் வெளிப்பாடாக இருக்கிறது. இன்று எங்களுடைய நாடு கடத்துவதற்கு, எந்த ஊரை விட்டங்களை விரட்டுவதற்கு எத்தனையோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய சமூகம் பொறுமையாக இருக்கிறார்கள். சமூகம் கொலை செய்யப்பட்டார்கள், அநியாயம் செய்யப்பட்டது, எங்களுடைய சமூகத்துக்கு வீடுகள் அரிக்கப்பட்டன, உடைக்கப்பட்டன, தகர்க்கப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் மலையை போன்ற எங்களுடைய சமூக முஸ்லீம்கள் உறுதியாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த நோன்பு மனிதனுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை, பலத்தை ஏற்படுத்துகிறது. அதே போன்று எங்களோட மனபலம், எங்களோட தைரியம் விரோதிகளை அதை விலகினப்படுத்திவிடும். உடைக்கப்பட்ட பள்ளிவாசலை நாங்கள் மீண்டும் கட்டுவோம், உடைக்கப்பட்ட வைத்தியசாலைகளை நாங்கள் மீண்டும் கட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக இந்த வஸா நிச்சயமாக மாறும். பாடசாலைகளை, பல்கலைக்கழகங்களை கட்டுவோம். எங்களுடைய விவசாய நிலங்களை நாங்கள் சீராக்கி விவசாயத்தில் ஈடுபடுவோம். நாங்களே விவசாயம் செய்து நாங்களே சாப்பிடுவோம், நாங்களே எங்களுடைய விவசாயத்தின் மூலமாக பயன்பெறுவோம் என்பதை கத்தீப் அவர் ஞாபகப்படுத்திவிட்டு, ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் பொறுமையை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போன்று விசுவாசம், பிரதி உபகாரம், இது போன்ற விடயங்களை, இந்த பூமியை நேசிக்கக்கூடியவர் என்ற பாடத்தை ரமலானுடைய மாதத்தின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த பிலஸ்தீன் மக்கள் அவருடைய வீடுகளை, காணி பூமிகளை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், பள்ளிவாசலை யாருக்கும் விற்க மாட்டார்கள். இது எங்களுடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இது எங்களுடைய இந்த பூமியில் ஷஹீதாக்கப்பட்ட ஒவ்வொரு ஷஹீதுக்கும் சொந்தமான இடமாக இருக்குது, ஒவ்வொரு கைதிகளுக்கும் சொந்தமான இடமாக இருக்குது. யாருக்கும் இதை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என ஞாபகப்படுத்திவிட்டு, கடைசி 10 தினங்களுடைய முக்கியமான விடயங்கள் ஒன்றுதான் இஅ்திகாஃபுடைய அமல். அது மிக எங்களுடைய மனதை சுத்தப்படுத்துவதற்கு மிக அரிய ஒரு சந்தர்ப்பம், அழகான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வோடு தனிமையிலிருந்து உரையாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த இஅ்திகாஃப் அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் செய்து வந்த ஒரு சுன்னத்தாக ரமலானுடைய கடைசி பகுதியிலே 10 தினங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியுடைய மனைவிமார்களும் தோழர்களும் இஅ்திகாஃபில் இருந்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். பள்ளி வாசலில் அல்லாஹ்வுக்காக வேண்டி திக்ர் செய்வதற்காக வேண்டி, வணக்க வழிபாடு ஈடுபடுவதற்காக, துஆவில் ஈடுபடுவதற்காக வேண்டி, நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்வதற்காக நேரம் கொடுப்பதுதான் இஅ்திகாஃப். தொழுகை, குர்ஆன் திலாவத், இல்முடைய சஃபைகள் அமர்வது, அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத்து சொல்வது போன்ற விடயங்கள் ஈடுபடுவது தான் இஅ்திகாஃப் ஆகும். மஸ்ஜித் அக்ஸாவில் இந்த இஅ்திகாஃபுடைய அமல் நடைபெறுமாக இருந்தால் அது எவ்வளவு சிறப்பாக, மகத்தானதாக, அது மகிமை வாய்ந்ததாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் நாங்கள் ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம், அது நெருங்கி இருக்கிறது செல்வதற்கு. எனவே இந்த மாதத்திலே யார் வீணாக தன்னுடைய நேரங்களை செலுத்தால் அவர்கள் அபாக்கியசாலிகளாக மாறிவிடுவார்கள். எனவே லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் தஆலா இந்த 10 தினங்கள் தான் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள். எனவே உண்மையான முடிவு என்பது கடைசி சந்தர்ப்பத்தை வைத்துத்தான் அதனுடைய முடிவு என்னவென்று நாங்கள் அறிந்து கொள்ள. எனவே கடைசி நல்லதாக அமைய வேண்டும், என்னுடைய இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் எல்லா விடயங்களிலும். எனவே நல்ல சாலிஹான அமல்களை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அமல்களின் பக்கம் நீங்கள் ஈடுபாடு காட்டுங்கள். அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய நோன்புகள் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்கிறோம் என்று சொல்லி, அடிக்கடி இந்த ரமலானை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும் என்று துஆ செய்துவிட்டு ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்றார் கத்தீப் அவர்கள். இரண்டாவது பகுதியிலே கத்தீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ் தஆலா ரமலானுடைய கடைசியிலே உங்களுடைய நோன்பில் ஏற்பட்ட குறைகளை பூர்த்தி செய்வதற்காக ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் தஆலா கட்டாயப்படுத்தியிருக்கிறான். அது கட்டாயப்படுத்தப்பட்டதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை கட்டாயப்படுத்தினார்கள். ஈச்சம்பழம், அதாவது
2 கிலோ 400 கிராம் ஈச்சம்பழம் அல்லது கோதுமை அது தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி ஒரு குடும்ப தலைவன் கொடுக்க வேண்டும். அடிமைகளுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரமானவர்கள் கடமையாக ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோருக்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸகாத்துல் ஃபித்ர் நாங்கள் எங்களுடைய ஊரிலே பெரும்பான்மையாக சாப்பிடப்படக்கூடிய உணவாக அரிசி, தானியங்கள் இவைகளை தான் கொடுக்க வேண்டும். அதை நலவுகள் இருக்கின்ற போது அதை காசாகவும் கொடுக்கலாம் என்ற விடயத்தை ஹனஃபி மதஹ்பின்படி உள்ள கருத்தை கத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி பெருநாளுடைய தொழுகை வரைக்கும் கொடுக்கப்படாவிட்டால் அதனுடைய நன்மை கிடைக்க மாட்டாது. அது சதக்காவாக கருதப்படும். சதக்காத்துல் ஃபித்ராவாக இருந்தால் பெருநாளுக்கு முன்னால் கொடுக்கப்பட வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, எங்களுடைய கஸாவில் எங்களுடைய சகோதரர்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார்கள். லஃபா கர்பியா என்று சொல்லக்கூடிய இடங்கள் இந்த குதுசுக்கு வர முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார். மஸ்ஜித் அக்ஸாவுக்கு வந்து தொழ முடியாத அளவுக்கு அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவர்களுக்கு இந்த நன்மையை கொடுப்பான். யாருக்கெல்லாம் உண்மையாக வர முடியாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த நன்மையை கொடுப்பான். இந்த அக்ஸா அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார். அக்ஸா அவர்கள் உரையாடுகிறது, அவர்கள் அழைக்கிறது, அவர்களை பார்த்து ஆறுதல் சொல்கிறது. எனவே அவர்களுக்கு நிச்சயமாக வர முடியாமல் தடுக்கப்பட்ட காரணத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு இங்கு வந்து தொழக்கூடிய நன்மைகளில் ஈடுபடக்கூடிய முழு நன்மைகளில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அவர்கள் இழந்திருந்தாலும் நன்மைகள் அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு கொடுப்பான். திக்ர் செய்யக்கூடிய, துக்ர் சுஜூதில் ஈடுபடக்கூடிய அந்த எல்லா நன்மைகளும் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நல்ல முடிவை கேட்க வேண்டும் என்ற விடத்தை ஞாபகப்படுத்திவிட்டு, இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்று ஹத்தீப் அவர்கள் இந்த பூமிக்கு வர முடியாமல் தவிர்க்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி இந்த பூமிக்கு வந்து அமல் செய்வதை போன்று மஸ்ஜிதுல் ஹராம், பைத்துல்லாஹ் காபாவுக்கு சென்று நபி அவருடைய மஸ்ஜிதுக்கு சென்றும் அமல்களில் ஈடுபட வேண்டும். அதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று துவா செய்துவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களை நாங்கள் எங்களுடைய அக்ஸாவை பார்த்து சொல்கிறோம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக வெற்றியை தருவான். அல்லாஹு தஆலாவுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹ் வாக்கு மீறாதவன். அநேகமான மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற சூரா ரூமுடைய 6வது வசனத்தை ஓதிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இன்னல் லா யுஹ்லிஃபுல் மிஆத், நிச்சயம் அல்லாஹ் தஆலா வாக்குக்கு மாற்றம் செய்ய மாட்டான் என்ற சூரா ஆல் இம்ரானுடைய 9வது வசனத்தை ஓதி நீண்டதோர் விரிவான துஆவை செய்து ஹத்தீப் ஹாலித் அபு ஜுமா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய குத்பா விட்டு விடைபெற்று சென்றார். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே 3 குத்பாக்களும் ரமதானுடைய கடைசி 10 தினங்களை மிக அழகாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிடக்கூடாது, பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் 27வது தினத்தை தாண்டியிருந்தாலும் கூட 27 தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று உறுதியாக யாராலும் சொல்ல முடியாது. அதை ஆதரவு வைத்து நாங்கள் நன்மைகளில் ஈடுபட்டும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்ள வேண்டும். எஞ்சிருக்கக்கூடிய இரவுகளை நாங்கள் பிரயோசனமாக கழிக்க வேண்டும். மிக குறிப்பாக 29வது தினத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒற்றைப்படை தினத்தில் சிலபோது 29வது தினத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவு ஏற்படலாம். அந்த அடிப்படையில் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம் என்ற செய்தியை பிரே டிவியின் ஊடாக நேயர்களுக்கு நாங்கள் வழங்கி, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹ்மத் அவர்களுக்கும் நன்றி செலுத்துவதை போன்று இந்த நிகழ்ச்சியை ரமதானுடைய மாதத்தில் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேர்களாகி உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்க வேண்டும். உங்களுடைய நோன்புகளை அல்லாஹ் ஏற்று அதற்கான கூலி அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று துஆ செய்து இன்னும் ஒரு மனாபிர் ருஸ்ஸா நிகழ்ச்சியுடன் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.